லென்ஸ்கார்ட் ஐபிஓ. ஆக்சுவலா இதில நெறைய கான்ட்ரோவர்சி இப்போ போயிட்டுருக்கு. சோஷியல் மீடியாலயும் சரி, டெலிவிஷன்லயும் சரி. இந்த அளவுக்கு இன்னைக்கு ஐபிஓ மார்க்கெட்லயும் சரி, ஷேர் மார்க்கெட்லயும் பெரிய அளவுக்கு ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் லென்ஸ்கார்ட் ஐபிஓ தான். ஏன் லென்ஸ்கார்ட் ஐபிஓவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ட்ரெண்டிங் இப்போ வந்தது? இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன? இந்த ஐபிஓல என்ன பிரச்சனை இருக்கு? இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுவரைக்கும் சென்னை ட்ரேடிங் அகாடமி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல யூடியூப் சேனல் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆ இப்போ இந்த வீடியோக்குள்ள நம்ம போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லென்ஸ்கார்ட் ஐபிஓ அப்படின்னும்போது, நமக்கு பேடிஎம்மோட ஐபிஓ தான் ஞாபகத்துக்கு வருது. அதுவும் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஐபிஓ பேடிஎம். ஆ பெரிய அளவுக்கு டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தது. ஆங்கர் புக் வந்து ஐபிஓ இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி ஆங்கர் புக் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆங்கர் புக்கில் இருந்தது. இப்போவும் லென்ஸ்கார்ட்டில் 10 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கு. இந்த ஆங்கர் புக்கோட டிமாண்டு தான் ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்பான்ஸ் வந்து என்ன அளவுக்கு இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியுது. அதனால் எப்பயுமே ஐபிஓ இஷ்யூ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 1 or 2 டேஸில் வந்து அதுக்கு முன்னாடி ஆங்கர் புக் வந்து ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதோட டிமாண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் ஐபிஓ இஷ்யூவில் வந்து எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அங்கே என்ன டிமாண்ட் வருது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த லென்ஸ்கார்ட் ஐபிஓ கம்பெனியை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது ஒரு மல்டிநேஷ்னல் ஐவேர் கம்பெனி, கோர்கோன் பேஸ்டு கம்பெனி. இவங்க வந்து ஐவேர் ப்ராடக்ட், இதில் வந்து டிசைன், மேனுஃபேக்சரிங், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், ரீட்டெயில் ப்ரெஸ்கிரிப்ஷன் இதெல்லாமே இவங்களோட பிஸ்னஸ் இப்போது ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ராஜஸ்தானில் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இவங்க ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு 5 கோடி கிளாஸஸ் வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ 2008 searchmycampus.com அப்படின்ற ஒரு கம்பெனியை பியூஷ் பான்சல் அப்படின்றவர் 2008 ஸ்டார்ட் பண்ணார். இவர் தான் லென்ஸ்கார்ட்டோட ஃபவுண்டர், ப்ரொமோட்டர் அப்படின்னு சொல்லலாம். இவரோட 2009 வந்து அமித் சௌத்ரி அப்படின்றவர் ஜாயின் பண்ணுறாரு. அப்போ வந்து flyer.com அப்படின்ற ஒரு கம்பெனி, இது வந்து ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மு, ஐவேருக்கான ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மை அமெரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2010 அந்த 2 வெப்சைட்டுமே, அதாவது searchmycampus.com, flyer.com இந்த 2 வெப்சைட்டுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு lenscart.com அப்படின்ற ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுதான் 2012-11 வந்து பார்த்திங்கன்னா ஐ கிளாஸும் சன்கிளாஸும் வந்து இவங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆன ஒரு இயர் 2011. 2012 ஜுவல்ஸ்கார்ட்.com, வாட்ச்கார்ட்.com, பேக்ஸ்கார்ட்.com இதெல்லாமே இவங்க அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணது. இப்போது இந்த கம்பெனிக்கு ஃபண்டிங் பண்ணவங்களாம் யார்? ஆக்சுவலாக வந்து நான் இங்கே ரொம்ப தியரிட்டிக்கலாக இருக்கும். பட் ஆனால் நான் இதை ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கணும் அப்படின்னா, சிம்பிளாக யார் யாரோட இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிக்கு பெரிய அளவுக்கு இந்த அளவுக்கு வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்த்துலாம். 2011 ஐடிஜி வெஞ்சர்ஸ் அப்படின்ற கம்பெனி $4 மில்லியன் அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 2015 டிபிஜி குரூப், குளோபலாக ரொம்ப ஒரு ஃபெமிலியர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி, $135 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 2016 இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன், அட்வெக் மேனேஜ்மெண்ட், டிபிஜி க்ரோத், ஐடிஜி வெஞ்சர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக $60 மில்லியன் அளவுக்கு லென்ஸ்கார்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதுக்கு ரொம்ப டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரத்தன் டாட்டா, கிறிஸ் கோபாலகிருஷ்ணன் இவங்க வந்து லென்ஸ்கார்ட்டோட இன்வெஸ்டராக ஜாயின் பண்ணுறாங்க. அசீம் பிரேம்ஜி, விப்ரோவோட சேர்மேன், இவர் $200 கோடி அளவுக்கு லென்ஸ்கார்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ என்னென்னா ரொம்ப ஃபெமிலியர் இந்தியாவில் இருக்கிற லீடிங் கம்பெனிஸ், அதே போல் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் வந்து லென்ஸ்கார்ட்டில் அடுத்தடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. லென்ஸ்கார்ட் 2019 $1 பில்லியன் அளவுக்கு வருது. இதோட வேல்யூ, அதாவது $லேருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 8,000 8,500 கோடி அளவுக்கு இதோட வேல்யூ 2019. சாஃப்ட் பேங்க் விஷன் ஃபண்ட் வந்து 275 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கேகேஆர் இன்வெஸ்டார் 95 மில்லியன், டெமாசெக், ஃபால்கான் இந்த கம்பெனிஸோட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட வேல்யூவேஷன் வந்து 2.5 பில்லியன், கிட்டத்தட்ட 20,000 கோடி அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 2022 4.5 பில்லியன், அதாவது 2019 1 பில்லியன் வேல்யூ இருந்த லென்ஸ்கார்ட்டோட வேல்யூவேஷன் கிட்டத்தட்ட இந்த 3 வருஷத்தில் 2019 2022 4.4 மடங்கு அதோட வேல்யூவேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா வேர்ல்டு எஃப்ஐஎஸோட இன்வெஸ்ட்மெண்ட் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால
இதோட வேல்யூ வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ லாஸ்ட்டாக இப்போ 2023 அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி $500 மில்லியன் அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 4.5 பில்லியனாக 2023 லென்ஸ்கார்ட்டோட வேல்யூவேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்னொரு விஷயம், இந்த 2025 5வது லார்ஜஸ்ட் ஐபிஓ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது ஆங்கர் புக்குக்கு வரலாம். இந்த 2 டேஸ்க்கு முன்னாடி, அதாவது 31 அக்டோபர் அன்னைக்கு ரீட்டைல் ஐபிஓ இஷ்யூ ஸ்டார்ட் ஆகிருக்கு. வெள்ளிக்கிழமை அடுத்த வாரம் வரைக்கும் கண்டினியூ ஆகுது. இன்னும் ஒரு 1 or 2 டேஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மொத்தம் 11 பேஜஸ் வந்து ஆங்கர் லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் மொத்தம் இந்தியாவில் இருக்கிற 22 மியூச்சுவல் ஃபண்டோட ஏஎம்சி கம்பெனிஸ் வந்து இந்த லென்ஸ்கார்ட் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. லார்ஜஸ்ட் அலோகேஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபிடெலிட்டி, கோடெக், ஆக்சிஸ், பிளாக் ராக், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இந்த 22 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸோட லிஸ்ட்டு நான் இங்கே உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். 10 மடங்கு ஆங்கர் புக் வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7,000 கோடி ரூபா, 7,000 to 7,200 கோடி ரூபா அளவுக்கு ஆங்கர் புக் வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூ பண்ணியிருந்ததில் 68,000 கோடி ரூபா அளவுக்கு பிட்ஸு வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க ஆங்கர் புக் மூலயமா. இதில் 52% வந்து எஃப்ஐஎஸ் வெளிநாட்டில் இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்கான ப்ரொபோசல் கொடுத்துருக்குறாங்க. அதில் பிளாக் ராக், ஜிஐசி, ஃபிடெலிட்டி, நொமுரா, கேபிட்டல் இன்டர்நேஷ்னல் இவங்க எல்லாமே வெளிநாட்டிலேருந்து இன்வெஸ்ட் பண்ண லார்ஜஸ்ட் இன்வெஸ்டர்ஸ். இதை தாண்டி மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்பிஐ, ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல், ஹெச்டிஎஃப்சி, கோடெக், பிர்லா மியூச்சுவல் ஃபண்ட் இவங்க எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு விஷயம் நான் வந்து இந்த லென்ஸ்கார்ட்டை பற்றி நான் ஷேர் பண்ணணும். மேபி இதை நான் வெரிஃபை பண்ணல உண்மையா அப்படின்றது எனக்கு தெரியல. பான்சல் ஒன் ஆஃப் த ப்ரொமோட்டர் 4.26 கோடி ஷேர்ஸ் வந்து 222 கோடி ரூபா அளவுக்கு ஜூலையில் வாங்கியிருக்காரு. இந்த ஷேர் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு இன்வெஸ்டர்ஸ்லேருந்து வாங்கியிருந்தது. இன்றைக்கி அதோட வேல்யூ 8,700 கோடி ரூபா அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 3 மாதத்தில். ஸோ ஐபிஓ வேல்யூவேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70,000 கோடி ரூபா அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா 1,600 கோடி ரூபா இந்த 3 மாதத்தில் பியூஷ் பான்சல் வந்து லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. இது சோஷியல் மீடியாவில் வந்ததுனால இதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதாவது ஐபிஓ பேடிஎம் வரும்போது தொடர்ந்து நஷ்டத்தில் இருந்த பேடிஎம் லிஸ்டிங்க்கு அப்புறம் வேல்யூவேஷன் ரொம்ப ஹையர் வேல்யூவேஷன் அப்படின்றதுனால ஐபிஓ ப்ரைஸை இப்போ வரைக்குமே தாண்ட முடியல. அதே மாதிரி ஜொமேட்டோ ஐபிஓ இஷ்யூ பண்ணும்போது நஷ்டத்தில் போயிட்டு இருந்த கம்பெனி, தொடர்ந்து கண்டினியூஸாக நஷ்டத்தில் வந்துட்டு இருந்த ஜொமேட்டோ லிஸ்டிங்க்கு அப்புறம் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கல, தொடர்ந்து இறங்கிட்டு வந்தது. அதுக்கப்புறம் அவங்க எப்போ ப்ராஃபிட்டில் டேர்ன் ஆனாங்களோ அதிலிருந்து தான் இவங்களோட இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அப்ரிஷியேட் ஆக ஆரம்பிச்சது. இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எதிர்பார்த்ததை விட ஒரு பெட்டர் ரிட்டர்ன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஜொமேட்டோ. இதில் எந்த ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனும் இல்லை. பட் ஆனால் இது ஒரு லேர்னிங்கான ஒரு எக்ஸாம்பிளாக தான் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ அந்த மாதிரி லென்ஸ்கார்ட் வந்து ஒரு பிக் ஐபிஓ, 5வது பெரிய ஐபிஓ இந்த 2025. நார்மலாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கலாம். லார்ஜஸ்ட் ஐபிஓ மோர் தென் 7,000 to 15,000 இல்லை 20,000 crore ஐபிஓ எல்லாமே பெரிய அளவுக்கு லிஸ்டிங்கில் அப்ரிஷியேட் ஆனதில்லை. நியர்லி ஒரு 20 to 30% அப்ஸ் அண்ட் டவுன் வந்து மூவ்மெண்ட் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஐபிஓ டிஸ்கவுண்ட் லிஸ்டிங் நடந்திருக்கு. ஸோ அப்போ என்னென்னா இந்த இடத்துல லென்ஸ்கார்ட் உள்ளே வர்றது எந்த அளவுக்கு அப்ரிஷியேட் ஆகிருக்கும். நியர்லி 50 to 100 ரூபா வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நடந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க ஒரு ஷேருக்கு. அதாவது என்னென்னா ஐபிஓ ப்ரைஸில் வந்து ஒரு 50 to 100 rupees வந்து லிஸ்டிங்கில் பெனிஃபிட் இருக்க வாய்ப்பு இருக்குன்றது இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியல் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இந்த ஐபிஓ டீட்டெயில்ஸுக்கு வரலாம். அக்டோபர் 31 ஸ்டார்ட் ஆகி நவம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் போகுது. செவ்வாய்க்கிழமை, திங்கள் செவ்வாய் 2 நாள் நமக்கு டைம் இருக்குது. அலாட்மெண்ட் வந்து நவம்பர் 6ஆம் தேதி. ரீஃபண்ட் வந்து இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஷேர் அலாட் ஆகலைன்னா 7ஆம் தேதி உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். ஷேர்ஸ் வந்து டிமேட் அக்கௌண்ட்டில் அதே 7ஆம் தேதி கிரெடிட் ஆகுது. லிஸ்டிங் வந்து எதிர்பார்க்குற லிஸ்டிங் நவம்பர் 10ஆம் தேதி. ஸோ அதாவது வர திங்கக்கிழமை இல்லாமல் அதுக்கு அடுத்த திங்கக்கிழமை எதிர்பார்க்கப்படுது. மேபி அது முன்கூட்டி நடக்கலாம், இல்லை தள்ளியும் போகலாம். ஸோ இந்த ஐபிஓ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 382 ரூபாலேருந்து 402 ரூபா. ஸோ கட் ஆஃப் ப்ரைஸ்ன்னு வரும்போது 402 ரூபா. 37 ஷேர் வந்து ஒரு லாட்டு. இதில் எவ்வளோ புக் பில்டிங் இஷ்யூ தான் இவங்க வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ ப்ரொமோட்டருக்கு வரலாம். இதில் ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் less than 20% இருக்கிறது ஒரு பெரிய மைனஸ். இதில் பியூஷ் பான்சல் வந்து 10.28%,
நேஹா பான்சல் 7.74%, அமித் சௌத்ரி நியர்லி 1% இருக்குது. ஸோ இதில் மேபி ஓவராலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20%க்குள்ளே தான் இருக்குது. இந்த ஐபிஓ லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் 17.5% இவங்களோட அந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து ரெடியூஸ் ஆகுது. இப்போது கரண்டில் இருக்கிற இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் யார் யார்? கேகேஆர் ரொம்ப ஃபெமிலியர், அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி, யூட்டிலைசர் ஆல்டர்னேட்டிவ் வெஞ்சர்ஸ், இவங்கெல்லாம் ரொம்ப ஃபெமிலியரான இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் எஸ்விஎஃப் 2 லைட் பல்ப் அப்படின்ற கம்பெனி 15% ஹோல்டிங்ஸ் வந்து லென்ஸ்கார்ட்டில் ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் டோவ் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் 68.4% இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா கிட்டத்தட்ட 80%, 60 to 80% ஓவரால் லார்ஜ் இன்வெஸ்டர்ஸோட ஹோல்டிங் தான் இந்த கம்பெனியில் ரீட்டைன் ஆகிருக்கு. இப்போது பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன? பாசிட்டிவ்னு பார்க்கும்போது டொமஸ்டிக் ரெவன்யூ 62% கான்ட்ரிபியூட் பண்ணுது. நெகட்டிவ் என்னன்றதை நான் அடுத்து பார்க்கலாம். அது முன்னாடி இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் 38%. இது ஒரு டெட் ஃப்ரீ கம்பெனி. எபிட்டா பாசிட்டிவ் எபிட்டா மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்னோஸ் ஃப்ரேமு, இன்னோஸ் லென்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்னென்னா இவங்களோட ஓன் ப்ராடக்ட்டும் இருக்குது, அதே மாதிரி வேர்ல்டு லெவலில் பிராண்டட் ப்ராடக்ட்டும் இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸ்ட்ராங் மார்ஜின், ஆங்கர் டிமாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். இன்வெஸ்டர்ஸு, குளோபல் இன்வெஸ்டர்ஸ்லாம் யார் யார் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இங்கே கிரியேட் பண்ணுது. இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு டேயில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70% சப்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கிறதா நியூஸ் இருக்குது. இப்போ நெகட்டிவ் என்ன அப்படின்னா பிஇ 227 மடங்கு பிஇ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ரொம்ப வேல்யூவேஷன் வந்து ரொம்ப ஹை. ப்ரொமோட்டர் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஓஎஃப்எஸ் மூலயமா பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு ரீசன். இது ஒரு ஸ்டார்ட் அப் நியூ ஏஜ் கம்பெனி. 2011-12 அப்புறம் தான் மார்க்கெட் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயோ வராங்க. இதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா அன்ஆர்கனைஸ்டு மார்க்கெட் அதிகமான போர்ஷன் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. ஆல்ரெடி லார்ஜ் பிக்கெஸ்ட்டு ஒன் ஆஃப் த டாடா குரூப் கம்பெனி டைட்டன் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் ஆர்கனைஸ்டு செக்டாரில் இருக்காங்க. இப்போது லென்ஸ்கார்ட் வருது. இன்னும் ஒரு சில ஆர்கனைஸ்டு பிளேயர்ஸ் இருந்தாலும் பட் இப்போ லிஸ்டடில் வந்து ரொம்ப மேஜர் கம்பெனியாக உள்ளே வராங்க, லார்ஜ் கேப் ஸ்டாக்காக. இதில் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா அன்ஆர்கனைஸ்டு மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு ஆர்கனைஸ்டு கம்பெனி உள்ளே வரும்போது அது சேலஞ்சஸும் நிறைய இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐபிஓ பற்றின உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.